உக்ரைன் யுத்தத்தை நடத்துறது யாரு? சாட்சாத் அன்னை அமெரிக்கா தான். அன்னை அமெரிக்கால ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம், உக்ரைன் யுத்தத்துக்கு 5 காசு தரமாட்டாரு மனுஷன். அப்ப யுத்தம் எப்படி நடக்கும்? முடிஞ்சிரும் அப்படிங்கிறதான். ஏறக்குறைய காசா யுத்தத்தை முடிச்ச கையோட ஃபுல் ஃபார்முக்குள்ள ட்ரம்ப் உக்ரைன் யுத்தத்தை நோக்கி நகர்றார். ஆனா உண்மையை சொல்லப்போனா ஏற்கனவே பெரிய அளவுல ஆட்களுக்குள்ள கூடி பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. ஹை ப்ரொஃபைல் நடமாட்டம் பெரிய அளவு வெவ்வேறு நாடுகள்ல, அதாவது கத்தார் போன்ற நாடுகள், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்ல ரஷ்யா அமெரிக்க சந்திப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்ப ஏறக்குறைய ஒரு முடிவை நோக்கி போகுது. அப்படி முடிவை நோக்கி போனாலும் ஐரோப்பா இருக்கு. ஐரோப்பால பிராந்திய வல்லரசான ஜெர்மன் இருக்கும், பிரான்ஸ் இருக்கும் அப்படின்னு ஜெர்மனும் பிரான்ஸும் கூடி பேசி 4 நாள் கூட முடியல. எதுக்கு கூடி பேசுனாங்கன்னே தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, பிரான்ஸை பொறுத்தவரை நேரடியாவே நான் படைகளை அனுப்புறேன். அமெரிக்கா அனுப்புது அனுப்பல, ஜெர்மன் அனுப்புது அனுப்பல, இதெல்லாம் எனக்கு தேவையில்லடா. பிரான்ஸ் படைகள் ரஷ்யாவை உக்ரைன்ல எதிர்கொள்ளும் அப்படின்னு மேக்ரான் வீர வசனம் பேசினாரு. சைட்ல எது கேமரா வச்சு எடுத்தார்களா என்னன்னு தெரியல. ஏன் அப்படின்னா அதோட நிறுத்திட்டாரு. சாரி, ஏதோ பேசுனீங்க சார், படையை அனுப்புறேன் அப்படின்னா அதை பத்தி மனுஷன் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் உக்ரைன் யுத்தம் சிறப்பா நடக்கும், நீதி வெல்லும், நியாயம் ஜெயிக்கும் அப்படின்னு ரைமிங் டைலாக் சொல்லாததான் குறைச்சலே ஒழிய உக்ரைன் யுத்தத்தை பத்தி சத்தமே இல்லாம கடந்து போயிட்டார். அதுக்கடுத்து ஜெர்மன் ஒருபடி மேல போய் யார்கிட்டையும் சொல்லாம ரஷ்ய அதிபர்கிட்டே போய் பேச்சுவார்த்தையே நடத்திடுச்சு. என்ன பேசினாங்கன்னு இன்ன வரையும் சொல்லல. இதான் 2 பேரோட நிலைப்பாடு. அதாவது உக்ரைன் யுத்தத்தை தனக்கே உரிய ஸ்டைல்ல டிஃப்ரெண்ட் மோட்ல கலந்து ஓடுறார்கள். அப்படி இருக்கும்போது 2 பேரும் அமெரிக்கா விலகுனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும்? என்னெல்லாம் ஏற்பாடுகளை இப்பயே செய்யணும் அப்படிங்கிறத கூடி பேசுறோம் அப்படின்னார்கள். ஆனா பெரிய அளவு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத அன்னைக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இவனுங்க சும்மா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதை தாண்டி உக்ரைன் யுத்தத்துக்காக இவர்கள் ஆயுதத்தையோ, வீரர்களையோ, டாலர்களையோ இல்ல திட்டங்களையோ பம்ப் பண்ண போறது இல்லை அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. அந்த காலத்திலே எப்ப 4 நாள் முன்னாடி. அதுல கொஞ்சம் கூட நீங்க மாத்திராதீங்க உங்க எண்ணத்தை. கரெக்டா கணிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜெர்மனோட நடவடிக்கை இருக்கு. ஏறக்குறைய அடுத்தடுத்த கட்ட பேக்கேஜை ஜெர்மன் ரிலீஸ் பண்ணணும். பொதுவாகவே ரிலீஸ் பண்ற டேட்டை விட்டு லேட்டா ரிலீஸ் பண்ணுவார்கள். 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்ட்டு 50 ரூபா, 75 ரூபா, 25 ரூபாலாம் கொடுப்பார்கள். இப்ப அந்த கதையே மாறி போச்சு. நேரடியா அடுத்த பேக்கேஜை சான்சலரே தடை போட்டார். அதாவது எதிர்க்கட்சி முழங்கி சொந்த கட்சிக்குள்ள பிரச்சனை தடை வர்றது, தாமதம் வர்றது இதெல்லாம் வேற. ஆனா 4 நாள் முன்னாடி அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் உக்ரைனை என் தோல்ல தாங்கி பிடிப்பேன் அப்படின்னு பிரான்ஸ்ல போய் சத்தியம் போட்டதாக நீங்களா நினைச்சுக்கங்க அப்படின்னு சொன்ன ஜெர்மனு இப்ப வழக்கமா கொடுக்கக்கூடிய உதவிகள் கிடையாது அப்படின்னு சொல்லி தடை போட்டிருக்கார்கள். வழக்கமா கொடுக்கக்கூடிய, அதாவது இந்த டேட்ல தரப்போறதா அப்படின்னு கேட்டா பெரிய பட்ஜெட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருந்து ஆர்ட்லரி ஷெல் வரையும் துடுக்கா, துப்பாக்கி, புல்லட்டு, கிரானைட்டு அப்படின்னு ஒட்டுமொத்தமா பெரிய பேக்கேஜ் தான். ஏறக்குறைய 3 பில்லியனுக்கு மேல பெரிய டிசைன் அப்படின்னார்கள். எப்ப 3 லட்சத்தை ரிலீஸ் பண்ண போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்நாட்களே பேசப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த பில்ல சான்சலரே தடை போட்டார். இனிமே ஜெர்மன்ல இருந்து ஒத்த ரூபா உக்ரைனுக்குள்ள பம்ப் ஆகாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அமெரிக்காவும் தரப்போறது இல்ல, ஐரோப்பாவும் தரப்போறது இல்ல. ஜெர்மன் தான் 2வது இடம். அதாவது அமெரிக்காவுக்கு ஜெர்மனுக்கு ஏணி வச்சாலும் எட்டாது அப்படின்னாலும் 2வது இடம் ஜெர்மனிக்கு. அடுத்த கட்டம் பல நாடுகள் இருந்தாலும் எல்லாம் சொற்ப எண்ணிக்கை தான். 2வது இடமே சொற்ப எண்ணிக்கை தானே. அப்ப ஜெர்மனியே கொடுக்கல, நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பிரான்ஸ் நினைக்கும். பிரான்ஸும் ஜெர்மனியே கொடுக்கல, நாங்க ஏன்பா கொடுக்கணும் அப்படின்னு மற்ற நாடுகள் நினைக்கும். நான் என்னைக்கோ கொடுக்கறத நிப்பாட்டிட்டேன்டா அப்படின்னு போலந்து சொல்லும். இப்படி எல்லா பேரும் சொல்லி முடிக்கிறக்குள்ள ட்ரம்ப் பதவி ஏற்றுருவாரு. பதவி ஏற்றதுக்கு அப்புறம் உக்ரைன் யுத்தம் அப்படிங்கிறது நின்னே ஆகணும். அதுக்கான அத்தனை சிக்னல்களையும் களத்துல வெளியில கொடுத்துட்டார்கள். களத்துக்கு வெளியில அமெரிக்காவாகட்டும், ஐரோப்பாவாகட்டும் கொடுத்துட்டார்கள். ஆனா ரஷ்யாவை பொறுத்தவரை களத்துல தன்னோட வீரியத்தை ஒட்டு மொத்தமா தப்பி தவறி கூட ஐரோப்பால இருந்து எவனும் சப்போர்ட் பண்றேன்னு வாய் கூட பேசிடக்கூடாது. பண்ணி தொலைய மாட்டாங்க. ஆனா பண்றேன் பண்றேன் பண்றேன்னு புகையட்டும், தீயை அடைக்க விடா பார்த்துக்குவார்கள். அது கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்ய படைகள் முடிவு பண்ணிட்டார்களாட்டுக்கு. நேட்டோல இருக்கக்கூடிய நபர்கள் உக்ரைன் ராணுவத்துக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கார்கள். பெரிய அளவு வாடகை ராணுவமா உள்ளுக்குள்ள இருந்து சண்டை போடுறார்கள். இது டே 1ல இருந்து நடக்கக்கூடிய அக்கப்போர். அப்படி இருக்கும்போது இப்ப பயிற்சி கொடுக்கிற விமானிகளை குறி வச்சு பெரிய அளவு தாக்குதல்.
பெரிய அளவு அந்த விமானத்தோட உக்ரைனுக்குள்ளேயே வச்சு சிதறடிக்கிறது அப்படிங்கிற வேலையை ரொம்ப தீவிரமா பார்த்தார்கள். அதுல வெற்றியும் கண்டுட்டார்கள். ரஷ்யா அறிவிச்சிருச்சு. நேட்டோவோட பைலட்டை போட்டு தள்ளிட்டோம். அவன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்த ஜெட்டையே சுட்டு வீழ்த்திட்டோம். எங்க மிசைலோட பவரை பாரு அப்படின்னு சொல்லி ரஷ்யாவோட எல்லா ஏஜென்சிகளும் வரிஞ்சு கட்டிட்டு பேச ஆரம்பிக்கிறார்கள். ட்ரம்ப் அங்க பதவி ஏற்கும்போது இந்த பக்கம் ஐரோப்பால உள்ள ஆட்கள் தங்களோட ஆட்களை வெளியில நீயே எடுத்துக்க. அவன் வந்து சொல்லி எடுத்து நீ அசிங்கப்படுறக்கு இப்பயே எடுத்துக்க. இல்ல டார்கெட்டே நீ தான். ஜெலன்ஸ்கி எல்லாம் விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இறங்கி சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள். இந்த சம்பவம் பண்றதுக்கு முன்னாடியே ஜெர்மனி, பிரான்ஸ் விலகிடுச்சு. இனிமே ஒரு பயல உக்ரைனுக்குள்ள அனுப்புவாங்க. நமக்கு தெரிஞ்சு அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அப்படியே அனுப்புனாலும் அந்த பேச்சுவார்த்தை டேபிள்ல நாங்களும் உட்கார்ந்துக்கிறோம். 1000 தான் இருந்தாலும் ஐரோப்பால இருக்கும். பல நேரங்கள்ல உங்க கூட வந்திருக்கோம் அண்ணன் அமெரிக்கா. இனிமேலும் வருவோம். எல்லாத்தையும் மனசுல வச்சு டேபிள்ல இடம் கொடுங்க. பேச்சுவார்த்தை டேபிள்ல. நீங்க 2 பேரும் போடக்கூடிய கையெழுத்துல பின்னாடியே நானும் 2 கையெழுத்து போட்டு போறேனே அப்படின்னு கெஞ்சறக்காக தவிர, யுத்த களத்துல புகைய போடுறக்கோ, இல்ல கொளுத்தி விட்டு எரியறக்கோ, ஐரோப்பியர்கள் வரதுக்கு உக்ரைன் யுத்தத்துக்குள்ள வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. நன்றி. வணக்கம்.